ஓகே கண்ணு. நெக்ஸ்ட் பாரு கண்ணு, ஷோ தட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் 3, -4, 7, 2 அண்டு 12, 5 என்னன்னு கேட்டிருக்காங்க. கொல்லினியர். இதே கொல்லினியர் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்தோம் கண்ணு. அங்கே நம்ம வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டோம். இப்போ ஏரியா வந்து 0ன்னு கிடச்சிது அப்படின்னா கொல்லினியர்னு போட்டோம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்லோப்பை பற்றி படிக்கிறனால ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறோம் கண்ணு. உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸாமில் கேட்குறப்போ நீங்கள் எந்த ஃபார்முலா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிஷன் வந்து யூஸிங் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இல்லை நமக்கு ஸ்லோப் யூஸிங் த ஸ்லோப் அப்படின்னாங்கன்னா ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இங்கே எதுவுமே கொடுக்காதனால நமக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து ஸ்லோப்பை பற்றி படிக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ பாருங்கள் பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது. கிவன் பாயிண்ட்ஸை நான் ஏபிசின்னு எடுத்துக்கிட்டேன். A -3, 4, B வந்து 7, 2, C வந்து 12, 5. இப்போ நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ 3 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து ஃப்ளாட் பண்ணோம்னா இது A கண்ணு, இது Bங்கிற பாயிண்ட்ஸ், இது Cங்கிற பாயிண்ட். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் AB என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் BC என்னன்னு கண்டுபிடிங்க. இந்த ரெண்டு ஸ்லோப்பு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொல்லினியர். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிங்க, ஸ்லோப் ஆஃப் பிசி. அப்போ ஏபிங்கிறப்போ 2 பாயிண்ட்ஸ். அப்போ 2 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 பாயிண்ட்ஸுக்கு m = y2 - y1 / x2 - x1 அந்த ஃபார்முலா தான் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏபி அப்படிங்கிறப்போ A பாயிண்ட் டு B பாயிண்ட் எடுத்துட்டேன். A பாயிண்ட் x1 y1, B பாயிண்ட் x2 y2. ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கேன்னு அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் உங்களுக்கு 3/5 கிடைக்குது. ஸோ ஸ்லோப் ஆஃப் பிசி B பாயிண்ட் C பாயிண்ட் எடுத்துட்டேன். ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கேன். சிம்பிளை பண்ணால் 3/5. அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் பிசியும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் நமக்கு என்னென்னக்குன்னு கொல்லினியர். ஓகேவா? இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து 5.12 இருக்குது. அது வந்து கிளாஸ் ஒர்க் நோட்டில் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. ஓகே கண்ணு பாருங்கள். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6th கொஷின், இஃப் த 3 பாயிண்ட்ஸ் ஆர் கொல்லினியர். இந்த 3 பாயிண்ட்ஸு கொல்லினியர்னு கிவனில் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ. அப்போ கொல்லினியர்னால் நம்ம 3 பாயிண்ட்ஸ் இது ABC அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் பிசி ஈக்குவலாக இப்போ தான் நம்ம படித்தோம். அந்த ஃபார்முலா தான் கண்ணு யூஸ் பண்ண போகிறோம். அதாவது கிவன்லேயே வந்து கொல்லினியர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஸ்லோப் ஃபார்முலா எடுத்துக்கிறோம். m = y2 - y1 / x2 - x1. ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏபி என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் பிசி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நமக்கு கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க? த பாயிண்ட்ஸ் ஆர் கொல்லினியர். அப்போ பாயிண்ட்ஸ் ஆர் கொல்லினியர்னா இது ரெண்டோட ஸ்லோப் எப்படி கண்ணு இருக்கும்? ஸ்லோப் ஆஃப் ஏபி = ஸ்லோப் ஆஃப் பிசி கண்ணு. ஏபியோட வேல்யூ என்ன இருக்குது? 4/a - 3. பியோட வேல்யூ -6/1 - a. இதுக்கு மேலே சிம்பிளிஃபிகேஷன் தான் கண்ணு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போ 4 × 1 - a = -6 × a - 3. ஸோ 4 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுக்கண்ணு, -6 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 4 × 1 4, 4 × -a -4a. இது மல்டிப்ளை பண்ணுறப்போ -6a -× +18. ஸோ ஏவாலாம் ஒன் சைடு கொண்டு வந்துருங்க. இந்த மைனஸ் இன்சைடு வரப்போ ப்ளஸ்ஸாக மாறுக்கன்னு, இந்த +4 அன்சைடு போகிறப்போ -4ஆக மாறும். ஸோ -4a + 6a 2a கிடைக்கும். 18 - 4 4. இப்போ ஏ மட்டும் வேணால் 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ 7. ஓகேவா கண்ணு? சரி, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த லைன் த்ரோ த பாயிண்ட்ஸ் -2, a and 9, 3 and slope -1/2. Find the value of a. ஓகே கண்ணு, நமக்கு இது கொடுத்துருக்காங்க 2 பாயிண்ட்ஸு. அதோட ஸ்லோப் என்னன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஸ்லோப் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன கண்ணு? y2 - y1 / x2 - x1. இப்போ ஸ்லோப் அப்படின்னா m எவ்வளோ கொடுத்துருக்காங்க? -1/2. பாயிண்ட்ஸ் இதுதான். இது x1 y1, இது x2 y2. ஸோ ஃபார்முலாவில் கொண்டு போய் அப்ளை பண்ணுங்கள். எம்முக்கு பதிலாக -1/2. அந்த பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு x2 - x1 போடுறப்போ y2 - y1 போடுறப்போ நியூமரேட்டரில் y2 - y1 3 - a /x2 - x1 அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 9 -. ஓகேவா? அப்போ -. போடுறப்போ ப்ளஸ் ஆயிருங்களா? அப்போது 9 + 2 நமக்கு என்ன கிடைக்குன்னா 11. அடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 11 × -1 -11 = 2 × 3 - a. அப்போ 2 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 3s are 6. 2 × -a -2a. ஸோ அடுத்து என்ன பண்ணுறோன்னா இந்த +6 அன்சைடு வரப்போ -6ஆக மாறி இருக்குன்னு ஆட் பண்ணுறப்போ -17. ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ 2a = 17. ஸோ a = என்ன கண்ணு கிடைக்கும்? 17/2. ஓகேவா கண்ணு? ஓகே கண்ணு, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த லைன் throw the points -2, 6 and 4, 8 is perpendicular to the line throw the points 8, 12 and x, 24. Find the value of x. அதாவது கண்ணு ஒரு லைன் இருக்குது -2, 6ன்னு. அந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக அனதர் லைன் இருக்குது. அப்போ பர்பண்டிகுலர் லைன் அப்படின்னாவே இப்போ இந்த லைனோட ஸ்லோப் m1, இந்த லைனோட ஸ்லோப் m2 அப்படிங்கிறப்போ 2 லைனும் பர்பண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ m1 × m2 = என்ன கண்ணு? -1. ஸோ அந்த கண்டிஷன் எடுத்துகிட்டு எக்ஸ்க்கு போடுறோம். அப்போ ஃபர்ஸ்ட் லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறப்போ 2 பாயிண்ட்ஸா? அப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? y2 - y1 / x2 - x1. அப்போ ஃபர்ஸ்ட் லைனோட பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது நமக்கு? -2, 6, 4, 8ன்னு இருக்காக்கண்ணே. அந்த பாயிண்ட்ஸ் தான் எழுதியிருக்கேன். ஸோ y2 - y1ங்கிறப்போ 8 - 6
x2 minus x1 4 minus of minus plus ஆயிருங்களா. அப்போ 4 plus 2 6 நியூமரேட்டரில் 8 minus 6 2. அப்போ டிவைட் பண்ணாங்கன்னா 1/3. நெக்ஸ்ட் லைன் கண்டுபிடிக்கிறக்கண்ணே. நெக்ஸ்ட் லைனோட பாயிண்ட்ஸ் 8,12 x,24. ஸோ y2 minus y1 24 minus 12 divided by x minus 8. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 12/x minus 8 இருக்குன்னு. கிவன் தட் த லைன்ஸ் ஆர் என்னன்னு சொல்லியிருக்காங்க பர்பெண்டிகுலர். ஸோ பர்பெண்டிகுலர் அப்படின்னா என்ன கண்டிஷனு m1 into m2 is equal to -1. ஸோ ஃபஸ்ட்டு m1ஓட வேல்யூ 1/3 இன்ட்டு m2ஓட வேல்யூ 12/x minus 8. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 கிடைக்கும். 4 into 1 4 divided by x minus 8க்குன்னு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -1 into x minus 8. இது உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். -x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ எக்ஸ் வேணும் அப்படிங்கிறப்போ இந்த -x இன்சைடு வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும். இந்த +4 அன்சைடு போனால் -4. ஸோ 8 minus 4 4. ஸோ வேல்யூ ஆஃப் எக்ஸ் நமக்கு என்ன கண்ணு கிடைக்குது 4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஷோ தட் the given points form a right angle triangle and check whether they satisfy Pythagoras theorem. ஓகேவா. பித்தாகரஸ் தியரத்தை வச்சு செக் பண்ண சொல்லியிருக்காங்க கண்ணு. ஒன்றும் இல்லை கண்ணு, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிங்க, ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா. அப்போ ஏபியும் பிசியும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்னென்னு கிடைக்கணும் -1 அப்படின்னு வந்தது அப்படின்னா நம்ம வந்து என்னென்னு சொல்லிடலாம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போது பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு 2 பாயிண்ட்ஸ்க்கு ஃபார்முலா என்ன y2 minus y1 x2 minus x1 கண்ணு. ஃபஸ்ட்டு ஏபிக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏற்கனவே எப்பயும் போடுற மாதிரி தான் கண்ணு ஸ்லோப் ஆஃப் ஏபி பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது 1ன்னு கிடச்சிருக்கு கண்ணு. நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிச்சிருக்க கண்ணு. பிசி போட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம அப்ளை பண்ணுறப்போ என்ன கிடச்சிருக்கு -2ன்னு கிடச்சிருக்கு. அடுத்து ஏசி போட்டிருக்கேன். ஸ்லோப் ஆஃப் ஏசி போடுறப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா -1 கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு ஏன் 3 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சோன்னா இதில் ஏதாவது 2 லைனோட மல்டிப்ளிகேஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா -1ன்னு கிடைக்கலாம். ஸோ இப்போ போடுறப்போ நமக்கு ஏபியும் ஏசியும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா -1 கிடைக்குது. அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏசி ஈக்குவல் டு 1 into -1. ஸோ -1. அப்போ ஏபியும் ஏசியும் மல்டிப்ளை பண்ணால் 1ன்னு கிடைக்கிறப்போ அதாவது ஏபிங்கிற லைன் இதுக்குன்னு ஏசிங்கிற லைன். அப்போ இந்த இடத்துல ஏங்கிறது தான் காமன் ஆங்கிள். அப்போ ஏவோட வேல்யூ நமக்கு என்னவாக இருக்குன்னா 90 டிகிரி அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கோம். ஏபி இஸ் பர்பெண்டிகுலர் டு ஏசி. அப்போ ஆங்கிள் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ எஸ், அப்போ நமக்கு செக் பண்ண சொல்லியிருக்காங்களா. அப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா. ஏன்னா 90 டிகிரி கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா 3 சைட்ஸோட வேல்யூவும் கண்டுபிடிங்க. எது ரெண்டோட மல்டிப்ளிகேஷன் வந்து நமக்கு -1ன்னு கிடைக்குது. ஏன்னா நமக்கு பர்பெண்டிகுலர் அப்படின்னாவே 2 லைனோட ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணது ப்ராடக்ட் ஆஃப் ஸ்லோப் இஸ் -1. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ -1 கிடச்சிது அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பர்பெண்டிகுலர்னு சொல்கிறோம். ஓகேவாக்கண்ணே. எக்ஸாம்பிள் 9th 5.15 9th செகண்ட் சப்டிவிஷன் இருக்குன்னு அதையும் ஹோம்ஒர்க்காக போட்டுருங்க கிளாஸ் ஒர்க்கில். ஓகே கண்ணு. நெக்ஸ்ட் 10th கொஷின் பாருங்கள். ஷோ தட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் எ பேரலோகிராம். இதெல்லாம் 5 மார்க் கொஷின் கண்ணு, இம்பார்ட்டன்ட் கொஷின் கூட. ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் சி டி கொடுத்துறாங்க. ஏன்னா பேரலோகிராம் அப்படின்னா 4 வெர்டிசஸ் இருக்கு கண்ணு. நமக்கு லோயர் கிளாஸ்லேயே பேரலோகிராம்க்குலாம் ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருக்கோம். என்ன ப்ராப்பர்ட்டி, அதாவது பேரலோகிராம் அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். இந்த ஆப்போசிட் சைடும் இந்த ஆப்போசிட் சைடும் பேரலல். அப்போ இந்த 2 லைனும் பேரலல் அப்படின்னா நமக்கு ஸ்லோப்பில் பார்க்குறப்ப இந்த 2 லைனோட ஸ்லோப் எப்படி இருக்கணும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போது நமக்கு கிவனில் பேரலோகிராம்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிங்க, அடுத்து ஸ்லோப் ஆஃப் சிடி கண்டுபிடிங்க. இது ரெண்டோட ஸ்லோப்பு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஏபி இஸ் பேரலல் டு சிடி. ஓகேங்களா. நான் கான்செப்டை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அடுத்து இந்த 2 ஆப்போசிட் சைடும் பேரலல்னா ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிங்க, நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏடி கண்டுபிடிங்க. இது ரெண்டோட ஸ்லோப்பு ஈக்குவலாக இருந்தால் இந்த ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். அப்போது ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலாக இருந்தது அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் நமக்கு என்னவா ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா பேரலோகிராமை ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா பேரலோகிராமோட ஒரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். ஸோ அதுதான் நான் இப்போ போட்டிருக்கேன். நான் சொன்ன கான்செப்ட் தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேரலோகிராம் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு 2 பாயிண்ட்ஸ், ஏன்னா இப்போ இந்த லைனோட ஸ்லோப் வேணும்னா 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அப்போ 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா தான் எடுத்துக்க போகிறோம் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ m = y2 - y1 / x2 - x1. ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் சிடியும் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு பாருங்கள். ஸ்லோப் ஆஃப் ஏபி, அப்போ ஏபி பாயிண்ட்ஸ் அப்படி பக்கத்தில் எடுத்து ரைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தப்பு இல்லாமல் போட முடியும். அப்போ x1 y1 x2 y2 பாயிண்ட்டை மார்க் பண்ணுறப்ப தப்பு இல்லாமல் மார்க் பண்ணிக்கோமா. ஒரு பாயிண்ட் எக்ஸ், ஒரு பாயிண்ட் ஒய். நீ பாட்டுக்கு இதிலே x1 x2ன்னு போட்டுறாதீங்க. x1 y1 x2 y2 ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கேன்னு. அப்போ -4 -3.5 10 - 2.5. அப்போ இது ரெண்டும் சேம் சைன். ஸோ ஆட் பண்ணால் -7.5. இதுலேருந்து
இருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 7.5. இப்போ கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு மைனஸ். ஏன்னா ரெண்டுலேயுமே சேம் டெசிமல், அப்போ டெசிமல் கேன்சல் ஆயிரும். அப்போ இது ரெண்டுமே சேம் நம்பர், கேன்சல் ஆச்சுன்னா -1. அதே மாதிரி பாருங்கள், ஸ்லோப் ஆஃப் சிடி போட்டிருக்கேன். சிடி பாயிண்ட்ஸ் பக்கத்தில் எடுத்து எழுதியிருக்கேன். அப்போ y2 - y1ங்கிறப்போ 5 மைனஸ் ஆஃப் -2.5. அடுத்து x2 - x1 -5 -2.5. அப்போ அது ரெண்டும் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஆட் பண்ணுறப்போ 7.5, டினாமினேட்டர் ரெண்டும் சேம் சைன், ஆட் பண்ணுறப்போ மைனஸ், இதுவும் கேன்சல் பண்ணால் -1. ரெண்டோட ஸ்லோப்பு ஈக்குவலாக இருக்காக்கண்ணே. அப்போ ஏபி பேரலல், இது மாதிரி சிம்பிள் போட்டால் இதுக்கு என்ன அர்த்தம்னா பேரலல் அப்படின்னு அர்த்தம். ஏபி பேரலல் டு சிடி, இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கிறேன். ஸ்லோப் ஆஃப் பிசி அதே மாதிரி தாக்குன்னு ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா இதில் டெசிமல் டேரெக்டாகவே கேன்சல் ஆயிரும். ஏன்னா சேம் டெசிமல் கேன்சல் ஆகிட்டு ஹோல் நம்பரில் தான் கிடைக்கும். நான் வேணால் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணுறேன். 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 15, இது 75. இது 15 டேபிள் போட்டப்போ 115 சார், இது வந்து 515 சார் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏடி, அதுவும் அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன்னு அது உங்களுக்கு -1/5. ரெண்டு ஈக்குவலாக இருக்கா. அப்போ பிசி பேரலல் டு ஏடி. அப்போ ஃப்ரம் 1 and 2 கம்பேர் பண்ணுறப்போ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அப்படிங்கிறப்போ கிவன் பாயிண்ட்ஸ் நமக்கு என்ன கண்ணு பண்ணணும் அப்படின்னா பேரலோகிராமாக ஃபார்ம் பண்ணும். ஓகேவா கண்ணு? சரி, நெக்ஸ்ட் பார்க்கண்ணே, இஃப் த பாயிண்ட்ஸ் ABCD ஃபார்ம் எ பேரலோகிராம் தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x and y. ஓகே, இப்போ தான் நம்ம பேரலோகிராம் எப்படி ஃபார்ம் பண்ணுதுங்கிறத நான் சொன்னேன். எப்படி ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். அப்போ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல்னா இந்த ரெண்டு சைடோட ஸ்லோப் ஈக்குவல். அப்போ இது ரெண்டும் ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் சிடியும் ஈக்குவல் அப்படின்னு போடுறப்போ நமக்கு XYயில் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அடுத்து இந்த ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் பேரலல் அப்படிங்கிறப்போ ஸ்லோப் ஆஃப் பிசியும் ஸ்லோப் ஆஃப் ஏடியும் கண்டுபிடிச்சு அது ரெண்டு ஈக்குவல் பண்ணிங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த 2 ஈக்குவேஷனையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு XYயோட வேல்யூ கிடைச்சிரும். ஓகேங்களா? நீங்கள் பாருங்கள், அதுதான் போட்டிருப்பேன் கிவனில். நமக்கு 2 பாயிண்ட்ஸுங்கிறனால ஃபார்முலா ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிட்டேன். கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் பேரலோகிராம் அப்படிங்கிறப்போ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் நமக்கு பேரலல். ஆப்போசிட் சைட்னா எது ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் சிடியும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா பேரலல் அப்படின்னா இது ரெண்டோட ஸ்லோப் ஈக்குவல். அடுத்த கண்டிஷன் ஸ்லோப் ஆஃப் பிசியும் ஸ்லோப் ஆஃப் ஏடியும் ஈக்குவல். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்துக்கிறேன். ஸ்லோப் ஆஃப் ஏபி ஸ்லோப் ஆஃப் சிடி. ஏபி பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதியிருக்காங்க, சிடி பாயிண்ட்ஸ். அப்போ ஏபிக்கு போடுறப்போ இது x1 y1 x2 y2 ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். -3 -2 -2 -2 போட்டிருக்கேன்னா அதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ -5/4. அடுத்து இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு போடுறப்போ ஸ்லோப் ஆஃப் சிடிக்கு போடுறப்போ y2 - y1 அப்படிங்கிறப்போ y -3 டிவைட் பை x2 - x1 x -1. அதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நான் தப்பாக போட்டேன், மாற்றி, அதனால் அடிச்சு விட்ருக்கேன். இதை பார்த்து கரெக்டாக ரைட் பண்ணிக்கோங்க. அப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ 5 × x - 1 4 × y + 3 5 உள்ள கொண்டே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5x - 5 4 உள்ள கொண்டே மல்டிப்ளை பண்ணால் 4y + 4 3 சார் 12 கண்ணு. எல்லாம் ஒன் சைடு கொண்டு வந்துருங்க. இது மைனஸ் ஆயிரும், இதுவும் மைனஸ் ஆயிரும். அப்போ 5x - 4y -y -12 -17 = 0. இப்போ இந்த -17 ஆன்சர் போனால் +17. அதான் பாருங்கள் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுருக்கேன்னா கண்ணு. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கண்டிஷன் என்ன, ஸ்லோப் ஆஃப் பிசியும் ஸ்லோப் ஆஃப் ஏடியும் ஈக்குவல். ஸோ அந்த 2 பாயிண்ட்ஸ் நான் எழுதியிருக்கேன். பிசி பாயிண்ட்டும் ஏடி பாயிண்ட்டும் எடுத்து ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன் கண்ணு. அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ இது இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணால் 0 ஆயிரும். இப்போ y - 2 3ஆல் 0 by anything 0. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ இதுவும் என்ன ஆயிரும் 0. அப்போ y - 2 = 0. இதில் டேரெக்டாகவே ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ y = 2. y = 2 ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஓகே கண்ணு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், லெட் a = a வந்து 3, -4, b 9, -4, c 5, -17 and d 7, -7. show that ABCD is a trapezium. trapezium அப்படிங்கிறப்போ நமக்கு என்னன்னா ஒரு பேர் ஆஃப் ஆப்போசிட் சைடு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா பேரலாக இருக்கும், அனதர் சைடு வந்து நாட் பேரலாக இருக்கும். அதான் ட்ரெப்பீசியத்துக்கு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அப்போ ஒரு ஆப்போசிட் சைடு மட்டும் பேரலல்ங்கிற மாதிரி வரும். நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கிறப்போ நாட் பேரலல்னு வரும். இப்போ இதுலேயே 2 பேரலல் அப்படின்னாவே ஸ்லோப் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஸ்லோப் 2 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, y2 - y1 by x2 - x1. ஓகே கண்ணு, பாருங்கள் நான் ட்ரைபீசியம் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ஆப்போசிட் சைடு பேரலாக இருக்கும், இந்த ஆப்போசிட் சைடு வந்து நாட் பேரலல். அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிங்க, ஸ்லோப் ஆஃப் சிடி கண்டுபிடிக்கிறோம். பாருங்கள், ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சிருக்கேன், ஸ்லோப் ஆஃப் சிடி கண்டுபிடிச்சிருக்கேன். ரெண்டுமே ஈக்குவலாக கிடச்சிருக்கா? அப்போ அது ரெண்டும் ஈக்குவல்னா ரெண்டு லைனும் பேரலல். அடுத்து ஆப்போசிட் சைடுனா ஸ்லோப் ஆஃப் பிசியும் ஸ்லோப் ஆஃப் ஏடியும் கண்டுபிடிச்சிருக்கேன். பாருங்கள், ஸ்லோப் ஆஃப் பிசி நான் மறுபடியும் சொல்லலை கண்ணு, ஏன்னா அதே ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுனால கான்செப்ட் மட்டும் சொல்லிகிட்டே போகிறேன். அப்போ பிசிங்கிறப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குது, 3/11. ஏடியோட ஸ்லோப் என்ன கிடச்சிருக்கு, -3/4. அப்போ இது ரெண்டு ஸ்லோப்பு எப்படி இருக்குது நமக்கு, நாட் ஈக்குவல். அப்போ நாட் ஈக்குவல்னா பிசி இஸ் நாட் பேரலல் டு ஏடி. இது வந்து ஈக்குவலாக இருக்கனால ஏபி இஸ் பேரலல் டு சிடி. அப்போ ஒரு ஆப்போசிட் சைடு பேரலாகவும் அதர் ஆப்போசிட் சைடு நாட் பேரலாகவும் வந்ததுன்னா அது நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ட்ரெப்பீசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டி தான்.
இதே மாதிரி எக்ஸாம்பிள் 5.13 இருக்குன்னு அதை போட்டு நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் போட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கன்னு எ குவாட்ரிலேட்ரல் ஹேஸ் வெர்டிசஸ் அட் ஒரு குவாட்ரிலேட்ரல் இருக்குன்னு குவாட்ரிலேட்ரல்னாவே 4 சைட்ஸ். அந்த குவாட்ரிலேட்ரல் உங்களுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த குவாட்ரிலேட்ரல்ங்கிறது 4 சைட்ஸ் இருக்கிறதே குவாட்ரிலேட்ரல் தான். ஸ்கொயர் ஒரு குவாட்ரிலேட்ரல் தான், ட்ரெபீசியம் ஒரு குவாட்ரிலேட்ரல் தான். 4 சைட்ஸ் இருக்கக்கூடிய சேஃப் எல்லாமே குவாட்ரிலேட்ரல் தான். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹேஸ் வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. ஷோ தட் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சைட்ஸ் ஃபார்ம் எ பேரலோகிராம். அதாவது குவாட்ரிலேட்ரல் நான் போட்டிருக்கேன் ஏபிசிடின்னு. இதோட மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுறப்போ அது நமக்கு என்னவா ஃபார்ம் பண்ணணும்? பேரலோகிராமாக ஃபார்ம் பண்ணணும். அப்போ அந்த மிட் பாயிண்ட் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சா கண்ணு. அப்போ E is midpoint of AB. அப்போ மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன? x1 + x2/2 y1 + y2/2. ஃபர்ஸ்ட் நான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறேன். E F G H இதை கண்டுபிடிச்சாதான் நம்ம அடுத்தது இது பேரலோகிராமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். அப்போ E is midpoint of AB. அப்போது ஏபிங்கிற பாயிண்ட் எடுத்துகிட்டு மிட் பாயிண்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கேன். x1 + x2/2 y1 + y2/2 போட்டிங்கன்னா 1/2, -3/2. அடுத்து F is midpoint of BC. ஸோ BC பாயிண்ட் எடுத்துகிட்டு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஜிங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் சிடி, ஹச் இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏடி. அப்போ ஃபார்முலாவில் போட்டு நான் எல்லா மிட் பாயிண்ட்டும் என்னங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன் கண்ணு. மிட் பாயிண்ட் ஃபார்முலாவில் போட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நமக்கு EFGH பாயிண்ட்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோமாக்கண்ணே. மிட் பாயிண்ட்ஸ் ஆர் EFGH எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இந்த மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணோம்னா இது எதா கேட்கும்? பேரலோகிராமை ஃபார்ம் பண்ணுதான்னு கேட்டிருக்காங்க. அப்போ பேரலோகிராம்னா என்ன கண்டிஷன் சொன்னேன் நான்? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். அப்போ இந்த ரெண்டு சைடும் பேரலல்னு சொல்லணும்னா என்ன பண்ணணும்? இது ரெண்டோட ஸ்லோப்பு ஈக்குவல்னு சொல்லணும். அப்போ ஸ்லோப் ஆஃப் EFும் ஸ்லோப் ஆஃப் HGயும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ 2 பாயிண்ட்ஸுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? ஆல்ரெடி நான் இங்கே எழுதியிருக்கேன். y2 - y1/x2 - x1 தான் நான் போட்டிருக்கேன். அப்போது ஃபஸ்ட்டு EFக்கு ஃபார்முலாவில் போட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்து அதோட ஆப்போசிட் சைடு HGக்கு போடுறப்போ ரெண்டும் பாருங்கள் ஈக்குவலாக கிடச்சிருக்கா? 7/10ன்னு சிம்பிளிஃபிகேஷன்லாம் பார்த்துக்கோமா. அப்போது வந்து ஸ்லோப் ஆஃப் EFும் ஸ்லோப் ஆஃப் HG ஈக்குவலாக இருக்கனால அந்த ரெண்டு லைனும் பேரலல். ஓகே, அடுத்த ஆப்போசிட் சைடு என்ன? ஸ்லோப் ஆஃப் FG, இன்னொன்று ஸ்லோப் ஆஃப் EH. இது ரெண்டோட ஸ்லோப்பும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் கண்ணு. இது ரெண்டோட ஸ்லோப்பு எப்படி கிடச்சிருக்கு? எனக்கு ஈக்குவலாக தான் கிடச்சிருக்கு. அப்போ அது ரெண்டோட ஸ்லோப்பு ஈக்குவல் அப்படின்னா அது ரெண்டும் நமக்கு என்னவாக இருக்கும்? பேரலாக இருக்கும். அப்போது ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அப்படிங்கிறனால அது நமக்கு EFGH அப்படிங்கிறது நமக்கு என்னவாக இருக்கும்னா பேரலோகிராமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருக்கண்ணே எக்ஸாம்பிள் 5.14. கன்சிடர் த கிராஃப் ரெப்ரசன்டிங் growth ஆஃப் பாப்புலேஷன். ஓகேவா? இங்கே ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க கண்ணு. அது வந்து பார்த்தோன்னா பாப்புலேஷனோட க்ரோத்தை வந்து காமிக்குது இன் க்ரோரில். ஓகேவா? ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த லைன். அந்த லைனோட ஸ்லோப் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்லோப் ஆஃப் த லைன் ஏபியோட ஸ்லோப் என்னன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஹென்ஸ் எஸ்டிமேட் த பாப்புலேஷன் இன் தி இயர் 2030. அதை யூஸ் பண்ணி 2030 வந்து என்ன பாப்புலேஷன் இருக்கும் அப்படிங்கிறது கொஷினாக கேட்டிருக்காங்க. இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க கண்ணு. இந்த இடத்துல ஏன் இப்படி போட்டிருக்கோன்னா இது சிக் சாக்னு அர்த்தம். அதாவது ஸ்டார்டிங் வந்து 2005 முன்னாடிலாம் நம்ம வந்து எதுவுமே எடுக்கலவா. அதனால் 2005லேருந்து 15லேருந்து ஸ்டார்ட் ஆகிறனால முன்னாடி கரு வந்து சிக் சாக்கில் போட்டிருக்கு. இது வந்து 92ல். ஏன்னா இதுக்கு மேலே நிறைய நம்பர்ஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம போடாதனால சிக் சாக்கில் போட்டிருக்கோம். ஓகேங்களா? சரி கண்ணு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா 2005, இது 5 தான். 2005ல் 96 கொடுத்துருக்காங்க. 2015 வந்து பார்த்தீங்கன்னா 2015ல் 100 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல தான் 2030 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 30ல் எவ்வளோ அப்படிங்கிறது தான். அப்போ இதை ஃப்ளாட் பண்ணி அப்படி ஜாயின் பண்ணோம்னா இந்த பாயிண்ட்டும் இந்த ஏபிங்கிற லைன் மேலே தான் இருக்கும். அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னாவே நமக்கு என்னன்னா கண்ணு, இப்போ இது ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது, சி இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த பாயிண்ட்ஸ் லை ஆன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். லை ஆன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன்னாலும் கொல்லினார்னாலும் ஒன்று தான். அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் ஏசியும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் ஏசி எடுத்து போட்டாலும் சரி, பிசி எடுத்து போட்டாலும் சரி. நான் அந்த இடத்துல சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஸ்லோப் ஆஃப் ஏபி ஸ்லோப் ஆஃப் பிசி போட்டாலும் ஈக்குவலாக தான் கிடைக்கும். நீங்கள் ஸ்லோப் ஆஃப் ஏபி போட்டு ஸ்லோப் ஆஃப் ஏசின்னு போட்டாலும் ஈக்குவலாக தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம அந்த கண்டிஷனை வச்சுக்கிட்டு தான் இப்போ நமக்கு வந்து 2030ல் எவ்வளோ பாப்புலேஷன் கேட்குறப்ப இந்த இடத்துல 2030ங்கிறது எக்ஸு. இது எவ்வளோ பாப்புலேஷன் நமக்கு தெரியாது. அப்படிங்கிறத நம்ம என்ன வச்சுக்கலாம்னா கே அப்படின்னு வச்சுக்கிட்டு போட போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நமக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த லைனோட ஸ்லோப் கேட்டிருக்காங்க, ஏபியோட ஸ்லோப். அப்போ 2 பாயிண்ட்ஸ். அப்போ 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஃபார்முலா என்ன? ஏபிங்கிற பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாக்கண்ணே. அப்போது வந்து 2 பாயிண்ட்ஸ்னால் ஃபார்முலா y2 - y1/x2 - x1. அப்போ ஏபி பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இது x1 y1, இது x2 y2 கண்ணு. ஸ்லோப் ஆஃப் ஏபிங்கிற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 2/5. ஓகே, இப்போ லெட் த க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் இன் 2030ல் நான் என்னவா எடுக்க சொல்லியிருக்கேன்? கே க்ரோ இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன்னா அஷ்யூமிங் தட் த பாயிண்ட் சி இஸ்
ஆன் ஏபி. அந்த சிங்கிற பாயிண்ட் இப்போ தான் நான் சொன்னேன், இந்த ஏபிங்கிற லைனில் இருக்கிற மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்போ அப்படி அஷ்யூம் பண்ணோம் அப்படின்னா நான் சொன்னேன் ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் ஏசியும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏசி தான் எடுத்துக்கணும். இந்த சைடு வந்து பிசி கூட எடுத்துக்கலாம். பிங்கிற பாயிண்ட்டை கூட நம்ம எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். ஓகேவா, ரெண்டு போட்டாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஏ பாயிண்ட் டு சி பாயிண்ட் எடுத்தாச்சு. ஸ்லோப் ஆஃப் ஏசி y2 - y1 அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போது y2 - y1 k - 96 டிவைட் பை x2 - x1 2030 - 2005. இந்த சைடு போடுறப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஆல்ரெடி இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிறோம் 2/5. ஓகே, இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு 25 கிடைக்குது கண்ணே. இது ரெண்டுமே நமக்கு ஃப்ராக்ஷன் ஆர் ஈக்குவல் அப்படின்னா டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 1 5 is 5, 2 5 5 are 25. ஓகேவா, இப்போ அடுத்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. k - 96 அப்படியே இருக்கணும். இந்த 5 2s are என்ன கிடைக்குன்னா 10. இந்த 96 இன்சைடு வந்து ப்ளஸ் 96. அப்போ k is equal to 106. அப்போ 2030 எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னா 106 கோர்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா கண்ணே? ஓகே கண்ணு பாருங்கள், எக்ஸாம்பிள் 5.16. Prove analytically that the line segment joining the midpoints of two sides of a triangle. ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிற கண்ணே, PQR அப்படிங்கிற ட்ரையாங்கிளில் இதில் 2 சைட்ஸோட மிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறப்ப இந்த சைடோட மிட் பாயிண்ட்டையும் இந்த சைடோட மிட் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஜாயின் பண்ணக்கூடிய இந்த லைன் வந்து பார்த்தோன்னா இஸ் பேரலல் டு தேர்ட் சைடு. அதாவது தேர்ட் சைடு அப்படின்னா நான் இந்த லைனுக்கு தானே மிட் பாயிண்ட் எடுத்து ஜாயின் பண்ணேன். அப்போ தேர்ட் சைடு இது அல்லவா, அப்போ இந்த லைன் வந்து இந்த தேர்ட் சைடுக்கு பேரலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இட்ஸ் லென்த்து. இந்த எஸ்டிங்கிற லைனோட லென்த் வந்து பார்த்தோன்னா இந்த QR லைன்த்தோட பாதி அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே கண்ணே, இப்போ இதெல்லாம் தான் நானே தான் லெட்டர் கொடுத்துக்கிட்டேன். PQR அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன்னு இதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுக்கல நானே எடுத்துக்கிறேன். Pங்கிற பாயிண்ட் ஏபி, Qங்கிற பாயிண்ட் சிடி, ஆருங்கிற பாயிண்ட் EF. ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா எஸ்ஸும் டியும் கண்டுபிடிக்கிறேன். எஸ்ங்கிறது என்னது? எஸ் இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் PQ. அடுத்து டி இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் PR. ஓகேவா, அப்போ மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன நமக்கு? x1 + x2/2 y1 + y2/2 ஆக்கன்னு. அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், எஸ்ங்கிறது PQவோட மிட் பாயிண்ட், அந்த PQவை எடுத்துக்கிறேன். அப்போ Pங்கிற பாயிண்ட் என்ன? A, B. Qங்கிற பாயிண்ட் என்ன? P வந்து A, B கண்ணு. Q வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு C, D. இதை ஆட் பண்ணுறப்போ இது x1 y1, இது x2 y2 கண்ணு. அப்போ x1 + x2னா A + C/2, y1 + y2னா B + D/2 போட்டிருக்கோமா? ஓகே, இப்போ இது அடுத்து வந்து Tங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். T இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் PR. P பாயிண்ட் என்ன இருக்குது? A, B. R பாயிண்ட் என்ன இருக்குது? E, F. ஸோ இது x1, இது y1, இது x2 y2. ஸோ x1 + x2னா A + E/2, y1 + y2/2னா B + F/2 போட்டிருக்கோமா? ஓகே, இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? ST இஸ் பேரலல் டு QR. அப்போ இந்த ரெண்டு லைனும் பேரலாக இருக்கணும்னா என்ன கண்டிஷனு? 2 லைன்ஸ் ஆர் பேரலல்னா ஸ்லோப் ஆர் ஈக்குவலாக்கன்னு. அப்போ ஸ்லோப் ஆஃப் ST என்னன்னு கண்டுபிடிக்கலாம், ஸ்லோப் ஆஃப் QR என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்ல போகிறோம். ஓகேவா, பாருங்கள், ஸ்லோப் 2 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? y2 - y1/x2 - x1. அப்போ ஸ்லோப் ஆஃப் ST. அப்போ எஸ்ங்கிற பாயிண்ட் இது கண்ணு, Tங்கிற பாயிண்ட் இது x1 y1, இது x2 y2. அப்போ y2 - y1 அப்படின்னா B + F/2 - B + D/2. ஓகேவா, டிவைடட் பை x2 - x1ங்கிறப்போ A + E/2 - A + C/2. ஓகே, டினாமினேட்டர் ஆர் ஈக்குவல். ஸோ நியூமரேட்டர் ரெண்டே மைனஸ் பண்ணுறப்போ P + F மைனஸ் உள்ள கொண்டு வரப்போ -B - D. அது மாதிரி டினாமினேட்டர்லையும் இது ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கிறப்போ A + E - A - C. அப்போ இதில் என்ன கண்ணு கேன்சல் ஆகும்? -B + B கேன்சல் ஆகி இதில் A - A கேன்சல் ஆயிருங்களா? அதே மாதிரி என்ன கிடைக்கும்? ரிமைனிங் F - D டிவைடட் பை E - C. அதாவது இந்த B கேன்சல் ஆயிரும், இதில் A கேன்சல் ஆயிரும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா F - D/2 அப்படியே இருக்கட்டும். இது இன்ட்டு போடுறப்ப என்ன கிடைக்கும்? 2/E - C. அப்போ 2 கேன்சல் ஆச்சுன்னா F - D/E - C. ஓகே, அப்போ ஸ்லோப் ஆஃப் ST என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஸ்லோப் ஆஃப் QRங்கிறப்போ பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது? C, D, E, F இருக்காக்கன்னு. அப்போது Cங்கிறது நமக்கு என்ன இருக்குது? Qங்கிறது Q பாயிண்ட் என்ன இருக்குது? C, D. அடுத்து Rங்கிறது என்ன இருக்குது? E, F. ஓகேவா, அப்போ இது x1 y1ங்கிறப்போ y2 - y1 போட்டோம்னா ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அப்போ ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் அது ரெண்டு லைன் எனக்குன்னு
parallel. ஓகே, அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, இதோட லென்த் வந்து இதில் ஆஃப் ஆஃப் த லென்த்னு சொல்லியிருக்காங்களா. ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் எஸ்டி போடுறதுக்குன்னு எஸ்டி போடுறப்ப ரூட் ஆஃப் ஃபார்முலா என்ன x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். லென்த் டிஸ்டன்ஸ் எல்லாம் சேம் மீனிங் தான் கண்ணு. எனக்கு கொஞ்சம் ஜிபி குறையுதுக்கண்ணு, அதனால இதை கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். நான் பாருங்கள் எஸ்டிங்கிற பாயிண்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ டினாமினேட்டர் ஆர் ஈக்குவல், ஸோ நியூமரேட்டர் ரெண்டையும் மைனஸ் பண்ணியிருக்கேன்னு. அடுத்து இதை சிம்பிளிஃபை அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். இதை சிம்பிளை பண்ணுறப்போ இ மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் பை 2. இதை ஸ்கொயர் தனியாக பண்ணியாச்சு. இதை ஸ்கொயர் பண்ணால் 4. அதே தான் இங்கே பண்ணியிருக்கேன். டினாமினேட்டர் ஈக்குவலுங்கிறப்ப நியூமரேட்டர் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிட்டேன்னு 4க்கு ரூட் எடுத்திங்கன்னா 2. அதான் வெளியே போட்டேன். அது எஸ்டி. அடுத்து கியூஆருக்கு கண்டுபிடிக்கிறேங்கன்னு. கியூஆருக்கு டிஸ்டன்ஸ் போடுறப்போ கியூஆர் பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதியாச்சு. x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. இப்போ இந்த கியூஆர் அப்படிங்கிறது பாருங்கள், இந்த எஸ்டியில் இந்த வேல்யூ தான் கியூஆருக்கு கிடச்சிருக்கு. அப்போ இந்த வேல்யூக்கு பதிலாக நம்ம என்னென்னு போட்டுக்கலாம், கியூஆர்னு போட்டுக்கலாமா. அதுதான் போட்டிருக்கேன். அப்போ the ST is parallel to QR and half of it. ஓகே, இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு கண்ணு.